வணக்கம். அடுத்து உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜீஸ் கிச்சன்ல டாப் செல்லிங் ப்ராடக்டான உளுந்தங்களி மிக்ஸ் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம உளுந்தங்களி மிக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா கருப்பு உளுந்தும் பூங்கா ரைஸும் யூஸ் பண்ணுவோம். கருப்பு உளுந்து நம்ம 1 கிலோ எடுத்தோம் அப்படின்னம்னா பூங்கா ரைஸ் வந்து 3/4 கிலோ, நம்ம இதான் நம்மளோட ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோல தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். எப்படி வறுக்கிறேன், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றத நம்ம வந்து செய்முறைக்குள்ள போய் பார்க்கலாம். நம்ம உளுந்தங்களி மிக்ஸுக்கு கருப்பு உளுந்து தான் யூஸ் பண்ணுவோம். கருப்பு உளுந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா அயன், மெக்னீஷியம், கால்சியம் இந்த மாதிரி சத்துக்கள் ஏகப்பட்டது இருக்குது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் எடுத்துக்கலாம். வளரும் இளம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உளுந்தை வந்து கருக விட்டுறக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து வறுக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அதோட உளுந்தோட வாசம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா வறுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கணும். நம்ம உளுந்தங்களி மிக்ஸில் உளுந்து கூட வந்து பூங்கார் அரிசி யூஸ் பண்ணுவோம். பூங்கார் அரிசிக்கு பெண்கள் அரிசி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கர்ப்பிணி பெண்கள்லேருந்து வளரும் இளம் பெண்கள், குழந்தைங்கள்லேருந்து எல்லா பெண்களுமே சாப்பிடக்கூடிய ஒரு அரிசி. ஸோ அதனால் நம்ம உளுந்தங்களி மிக்ஸில் வந்து உளுந்தும் பூங்கார் ரைஸும் யூஸ் பண்ணுவோம். பூங்கார் ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அந்த ரா ஸ்மெல் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம எப்படி இதை ப்ராசஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அரிசியை வந்து ஊற வச்சுருவோம். ஒரு 5 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வெயிலில் காய வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் வறுத்து பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அதோட வாசம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறமா வெயிலில் காய வச்சு வறுப்போம். இதையுமே நம்ம நல்லா பொரிஞ்சு வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். அரிசி நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கருப்பு உளுந்தும் பூங்கார் ரைஸையும் நல்லா வறுத்து நைஸாக பவுட்ரு பண்ணோம் அப்படின்னம்னா ராஜீஸ் கிச்சனோட கருப்பு உளுந்தங்களி மிக்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ இதை வச்சு நம்ம களி மாதிரி ரெடி பண்ணலாம். இந்த பவுடரை யூஸ் பண்ணி தண்ணியில் தேவையான அளவு வெல்லம் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம பவுடரை ஆட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா கெட்டியாகி வரும்போது நல்லெண்ணெய் ஊற்றி பரட்டி நல்லா வேக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னம்னா களி டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கஞ்சி மாதிரியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். உப்பு போட்டு கஞ்சியும் எடுத்துக்கலாம். இல்லை வெல்லம் போட்டு தேங்காய் துருவல், ஏலக்காய்லாம் போட்டு கஞ்சி மாதிரி செய்யறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், குழந்தைங்களுக்கு ஏதாவது நான் ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் லட்டு மாதிரியும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். குக்கீஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ராஜீஸ் கிச்சனில் இந்த மாதிரி ஹெல்தி ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.